ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்சம்பர்க் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் என்னவோ தகன்னு இந்த மாரி தான் உதிக்குது. ஆனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த சில்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்குது. வெயில் அதிகமாக இருந்தாலும் தொல்லையாக இருக்குது, சில்னஸ் அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குங்க. காலையில் எழுந்ததுமே ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்ல குட் மூடில் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே அழகாக விளாண்டுட்டு இருந்தாங்க. என்ன விளாட்றீங்க? குழந்தை விளையாட்டா? யார் குழந்தை இதுல? சாயராவா? சாயரா குழந்தை மூஞ்ச காட்டு. எப்படி எழுவும் குழந்தை காட்டு. இந்த மாதிரிதான் ரெண்டு பேரும் சமத்தா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா எப்ப சண்டை போடுவாங்கன்னே தெரியாதுங்க. சரி, நல்ல மூட்ல இருக்கும் போதே நம்ம சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் காலைல ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 part இட்லி சாம்பார் தான். இது ரொம்பவே ஈஸி. இதுக்கு மத்த எந்த வெஜிடபிள்ஸுமே தேவையில்லை. கத்திரிக்காய் ஒண்ணு மட்டும் இருந்தாலுமே போதும். ஜஸ்ட் ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதும் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கணும். இது நம்ம ஊர் கத்திரிக்காய் இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாவே தனியாக வதக்கிட்டு கூட போடலாம். இது இந்த பெரிய கத்திரிக்காய் ஒன்று இருக்குல்ல அது. ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான பருப்பு, கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டு ஃபைனலாக சாம்பார் பொடி நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன். அதை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இருந்தாலும் போடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் ரோஸ்ட் ஊற்றி இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்குங்க. ஸோ அன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி தோசையும் சாம்பார் தான். ஸோ எப்போதும் நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி ஊற வச்சு அரைச்சோம்னா நம்மளும் கொஞ்சம் சத்தா எடுத்துக்கலாம். பசங்களுக்கும் ரொம்பவே அயன் கண்டென்ட் நிறையவே கிடைக்கும். ராகி மட்டும் பார்த்தீங்கன்னா முத நாள் நைட்டே ஊற வச்சிடணும், இல்லைன்னா அது கொஞ்சம் அரைப்படாது. ஒரு மாதிரி தோல் ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நேத்தி பொங்கல் செய்யலான்னு பச்சரிசியில் பயிரை போடுறதுக்கு பதிலாக இதில் பைத்தம்பருப்பை போட்டுட்டேன் இட்லி அரிசியில். சரின்னு அதுலயே நம்ம போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு பருப்பையும் சரின்னு அரிசியோட சேர்த்து ஊற வச்சாச்சு. இந்த மாவு பாத்தீங்கன்னா பசங்களா தூங்கினதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம் தான் அரைப்பேன். ஸோ அதனால அது ஓரமா எடுத்து வச்சுட்டேன். ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி இது என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது ஹஸ்பண்ட். ஸோ அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம செவனீஸ் எல்லாம் காட்டியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேல தூக்கி வச்சாச்சு. ஸோ இந்த மளிகை ஜாமான் அடுக்கிறதாங்க ஒரு பெரிய டாஸ்காவே இருந்துச்சு எனக்கு. ஹோம் டூர் பார்த்தவங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் 3 கபோர்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயர் மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று கபோர்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ட்ராயர்லையுமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா திங்ஸையும் இந்த பாட்டில்லையும் கொட்டியாச்சு. மிச்சம் இருக்கிறது அப்படியே ஜிப் பேக்கில் போட்டு அப்படியே அந்த ட்ராவ்லேயே ஸ்டோர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகமாக இருந்த மிளகாத்தூள், புளி எல்லாத்தையுமே இந்த ரேக்கில் அடிக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி பசங்களை கொஞ்சம் வெளியில் கூட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்களையும் ஜஸ்ட் குளிக்க ஊற்றியாச்சு. நீ பாட்டியா? யாஷுவா? இது மாதிரி வரமாட்டியா? ஏன் பாட்டி மாதிரி வான்னு சொன்னதும் சாயரா டென்ஷன் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த கோழியை பாக்குறது, வெளியில போய் விளையாடுறது, மாடியில ஏறி ஏறி விளையாடுறதுன்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்க வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கோல்டா இருக்கனால வெளியில ரொம்பவே அவாய்ட் பண்ணிடுறாங்க விளையாடுறதுக்கு. ரொம்ப சளியும் பிடிச்சதுனால ரொம்ப கூட்டிட்டு போறது இல்ல. அதனால சும்மா இந்த மால்குள்ள மட்டும் எப்போதும் விளையாண்டுட்டு வருவாங்க. அதுக்காக தான் கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தேன். வெளியில கிளம்புனான்னு சொன்னாலே போதும், 2 பேருக்குமே குஷி ஆயிடும். 2 பேரும் அப்படியே ஜாலியா ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆட்டம் வர ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம வெளில தானே போகணும்னு சொல்லிட்டு குப்பையும் கொட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ட்ராலியில் வச்சு குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். சில பேர் நினைக்கலாம் என்னங்க குப்பை கொட்டுறதுலாம் ஒரு மேட்ரானு, ஆனால் எங்களுக்கு குப்பை கொட்டுறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தாங்க சொல்லணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருக்கிறது 7th floor. இந்த கார்பேஜ் ஐட்டம் இந்த குப்பையெல்லாம் கொட்டுறது பார்த்தீங்கன்னா -3 சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்டில் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸே போட்டிருப்பேன். ஸோ நாங்கள் அங்கேருந்து இங்கே கீழே வரதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் சில்லுன்னு வேற இருக்குமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்கார்ஃபு, ஜெர்கின்னு, பேண்ட்டு, டைட்ஸுன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு எங்கேயோ வெளியில போறதுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பணும். ஸோ அதனாலதான் நாங்க எப்போதுமே சரி பசங்க விளையாடும் போது ஏதாவது குப்பலா இருந்தா எடுத்துட்டு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தாங்க இருக்கும். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் ட்ராலியை ஷாப்பிங் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா இந்த குப்பை எடுத்துட்டு போறதுக்கு, இல்ல இந்த பெரிய பெரிய அட்டைப்பொட்டிலாம் சில டைம் இருக்கும், அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் யூஸ் பண்ணிப்போம். இங்க நாங்க மட்டும் இல்ல, மோஸ்ட்லி எல்லாருமே இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது மல்டி பர்பஸ் ட்ராலின்னு வச்சிருக்கலாம் ஷாப்பிங் ட்ராலிக்குன்னு பதிலா. இவங்க 2 பேருக்குமே சரி இந்த ஸ்டாலர்ல உட்காந்து போறதை விட இந்த ட்ராலியில உட்காந்து போறது ரொம்பவே பிடிக்கும். அதனால சரி 2 பேரும் ஏத்தி உட்கார வச்சாச்சு. எனக்கும் வேலை மிச்சம், 2த்தையும் ஓடுற போது கண்ட்ரோல் பண்ண முடியாம இதுலயே அழகா தூக்கி உட்காந்து வச்சாச்சு. இவங்களுக்கு விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த மால் உள்ள மட்டும் தாங்க இப்போதைக்கு கூட்டு போறோம். பார்க்லாம் போனாலும் அங்க ரொம்ப ஈரமா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும்.
சரின்ட்டு இங்கே மாலில் உள்ள இந்த கேம்ஸ்க்கெலாம் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ எப்போதுமே சரி ஒரு 11லேருந்து ஒரு 12 வரைக்கும் இவங்களுக்கு கூட என்ன பண்ணுறதுனே தெரியாது. வீட்டில் இருந்தால் டிவி தான் பார்ப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறது. காயின் எங்கே போடணும் பாரு, அங்கே போடணுமா? காசு வச்சிருக்கியா சாய்ரா? நான் வச்சில்லையே. கையில் காசு வச்சிருக்கியா பாரு, பாக்கெட்டில் ஏதாவது இல்லையா காசு? பாரு 545 வாங்கிருக்கீங்க, சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மால்லேயே அவங்கள விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். காலையிலேயே பாத்தீங்கன்னா பருப்பு போட்டு சாம்பார் வச்சதுனால மதியமும் சாம்பார் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு சும்மா இந்த உருளைக்கிழங்கு இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன சிம்பிளா குருமா மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மணியை பாருங்களேன், மணி 12:30 கிட்டத்தட்ட. இன்னமும் பாருங்க ஒரு மாதிரி மழை பெய்யற மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இது விடிஞ்ச மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால சமைக்கிறதே இருக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் சமைச்சுதானே ஆகணும். இன்னைக்கு எங்க வீட்டுல இந்த வெஜிடபிள் குருமா தான். நல்லா இருக்கா குருமா? சரி சாய்ரா, உனக்கு பிடிச்சிருக்கா? சரிடா, அதை சாப்பிட்டுட்டு அவங்க போய் படுத்துருவாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா அவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாலும் காய்ச்சி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம மாவு அரைக்கிறதுக்கு நீங்க எப்போ ராகிக்கு சேர்த்து அரைச்சாலும் சரி, வந்து நார்மல் இட்லி தோசை மாவு கிடையாது, கொஞ்சம் ராகியும் ஊற வச்சு ஆட் பண்ணிருக்கனால இந்த வெந்தயமும் கொஞ்சம் அரையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ராகியும் கொஞ்சம் ஒரு மையறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த வெந்தயத்தையும் ராகி இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே மஞ்சு வரும். இருந்தாலுமே லைட்டா தோல் இருக்கதான் செய்யும். நான் இது வரைக்கும் அரிசி கூடையும் சேர்த்து அரைச்சு பார்த்திருக்கேன். பட் அதை விட உளுந்து கூடையும் சேர்த்து அரைக்கிறது தான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. ஸோ அதை தனியா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் அரிசி போடுவேன். நான் எப்போ அரிசி போட்டாலும் சரி உடனே சாய்ரா வந்துருவா அரிசி சாப்பிடணுன்ட்டு. எனக்கு எப்போதுமே இந்த அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. நான் சாப்பிட்ற பார்த்துட்டு எனக்கும் வேணும்னு அவளும் வந்து நிப்பா. என்ன வேணும்? எதுக்கு அரிசி வேணும்? எதுக்கு அரிசி வேணும்? பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகி வந்து நான் தனியாவும் புட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பேன், இந்த ராகி இடியாப்பம் மாதிரியும் செய்வேன். இருந்தாலுமே சரி இட்லி தோசையா இருந்தாலும் நம்மளும் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இட்லி தோசை மாவு கூட இந்த ராகியை ஆட் பண்றது. இந்த கிரைண்டர் மூடிட்டா ஏதோ சாதிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதனால எப்போதுமே மூடிய மூடுறதுக்கு அவள்கிட்ட கொடுத்துருச்சு. ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளையாடுவாங்க. ஸோ அதனால பெயிண்டை கொடுத்து பிஸி ஆக்கியாச்சு. நைட்டுக்கு பாத்தீங்கன்னா அதே குருமா வச்சு 2 சப்பாத்தியை போட்டு சாப்பிட்டு எங்க டின்னரை முடிச்சிட்டோம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன். பாய்.